சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில நிக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு கேட்டா இல்ல. சீமான் அவர்கள் 234 தொகுதியில எந்த தொகுதியில நின்னாலும் வெல்வார். நாங்கள் வந்தால் இவர்களுக்கு மானியம் தருவோம், தள்ளுபடி செய்வோம், இப்படி எல்லாம் சொல்லலாம். ஒரு 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 அரசு அமைந்தால், நாம் தமிழர் கட்சி அரசு என்பது அமைந்தால் இப்படி எல்லாம் இந்த மண்ணை நாங்கள் மாற்றுவோம் சொல்லிதான் ஒரு வரைவே கொடுத்து தேர்தல் வாக்குறுதி கொடுக்கல. உங்களிடம் அதிகார பலம் இருக்கு, பண பலம் இருக்கு, நீங்கள் யாரை நிறுத்தினாலும் உள்ளக்கூடிய இடத்துல இருக்குன்னு சொல்லக்கூடிய உங்களாலேயே இன்னைக்கு பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடே கொடுக்க முடியலையே. இந்தியாவிலே அதிகமாக பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு தமிழ்நாடு உயர்ந்திருக்கு நீங்க சொல்றீங்க. வெக்கமே இல்லாம சாராயத்தினால இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் இன்னைக்கு வேலைக்கு போக முடியாது, குடிகாரனாக்கி. 4 முனை போட்டியில அதிமுகவுக்கும் திமுகவிற்கும் போட்டி, இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நாம் தமிழருக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி அப்படின்னு எதன் அடிப்படையில தான் சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 2026 மே மாசத்துக்கு அப்புறம் நம்ம இதே இடத்துல இதே கேள்வி நீங்க கேளுங்க, விஜய் அவர்கள் கட்சி இருக்கா இல்லையான்னு பாருங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியில் இருந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் அனைத்து கட்சியினரும் மும்முரமாக செய்துகிட்டு இருக்கு. இந்த வேளையில சீமான் அவர்கள் 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை நியமிக்கிறதுக்காக பல ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில நிக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா முதல் முறையாக அவருடைய சொந்த ஊரான காரைக்குடி தொகுதியில நிக்கிறதா இப்ப தகவல் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? முதல்ல 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் நியமிக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் வேட்பாளர்களை பார்த்து அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பை அறிந்து அந்த கள சூழலுக்கு ஏற்றவாறு பிரதிநிதித்துவம் அடிப்படையில எல்லோரும் அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கான வேலைகள் மும்முரமாக கடந்த 6 மாதத்துக்கு மேலாக நடந்து கொண்டே இருந்தது. அதில் இறுதிக்கட்ட இடத்துக்கு நகர்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். அண்ணன் சீமான் அவர்கள் எங்கு போட்டியிடுகிறார்? திருவொற்றியூரா இல்ல இதே போல கடலூரா இல்ல அப்படிங்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் வருது. காரைக்குடியா அப்படிங்கிறது வருது. இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கு. பிப்ரவரி 21 மிகப்பெரிய பிரம்மாண்டமான மக்களின் மாநாடு. 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடி பேரழிச்சியாக அறிவிக்க இருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். இந்த காணொலி மூலமாக எல்லோரையும் அன்போடு அழைக்கிறோம். ஒரு குடும்பமாக ஒரு ஒரு நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களாக, இந்த நாட்டின் மாற்றத்தை விரும்பும் மக்களாக இருக்கக்கூடிய அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக. எங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் நாங்கள் போட்டியிடும் போதும் எல்லா மக்களும் எல்லா அரசியல்வாதிகளும் பேசுவதை போல நாங்கள் பெண்களுக்கு சரிசமம் இடம் கொடுக்கிறோம். இல்ல ஒரு தொகுதியில யார் வெற்றி பெறுவார், அந்த சமூகத்தை சார்ந்த அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னா அதை நிறுத்த, இந்த மாதிரி ஒரு இதுக்கு இடையில நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வெற்றி தோல்வியை அப்பாற்பட்டு எல்லா பிரதிநிதித்துவமும் சமூக அடிப்படையிலும் அந்த மக்களுக்கு தொடர்ச்சியாக 2016 தேர்தலா இருக்கட்டும், 19, 21, 24, இந்த முறை 26 5வது தேர்தலை சந்திக்கும் நாம் தமிழர் கட்சி இந்த ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நான் இதுவரை யாரும் வரலாற்றில் கொடுக்காத ஒரு விஷயத்தை திருநங்கை அவர்களுக்கு 2வது முறையாக வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்னைக்கு வில்லிவாக்கம் தொகுதியில போட்டியிடுறாங்க ரோஷினி அவர்கள். அதை தாண்டி மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகமான குயவர் சமூகம், அப்புறம் வண்ணார் சமூகம், நாவிதர்கள், அப்புறம் இந்த முறை முக்கியமாக நீங்கள் சொல்லக்கூடிய ஆரியர்கள் சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கும் நாங்கள் போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்கோம். அதை தாண்டி தெலுங்கு பேசும் மக்கள், சௌராஷ்டிரா பேசும் மக்கள், அவர்களின் பிரதிநிதித்துவம் இந்த மண்ணில் வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கும் நாங்கள் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறோம்.
சரியா? சோ அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்த போகும் 2026 தேர்தலாக நாம் தமிழர் கட்சி களத்துல நிக்க போகுது. பார்க்கதான் போறீங்க. கண்டிப்பா சார். இப்போ கடலூர், அதாவது இதற்கு முன்பு வந்து கடலூர் திருவெற்றியூர்ல சீமான் அவர்கள் நின்றாங்க. எந்த அளவுக்கு வரவேற்பு அப்போ இருந்தது அப்படின்னு கண்டிப்பா நம்ம மக்களுக்கு தெரியும். இப்போ வந்து முதல் முறையாக, அதாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலனா கூட, ஆனா அந்த தொகுதியில வந்து காரைக்குடி தொகுதியில வந்து பல முன்னேற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கிறதா வந்து ஒரு தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி மார்ச், அதாவது பிப்ரவரி 21 தேதிக்கு பின்புதான் நமக்கு தெரிய வரும். ஒருவேளை அவருடைய சொந்த ஊரான காரைக்குடியில தொகுதியில நின்றா இவருக்கு வெற்றி வாய்ப்பு அந்த இடத்துல எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, ஒட்டுமொத்தமாக நீ தமிழ்நாட்டுல அண்ணன் சீமான் அவர்கள் திருப்பி சொல்றேன், இந்த ஒட்டுமொத்த நாடும் நாம் தமிழர் கட்சி கைப்பற்ற வேண்டும், ஒரு அரசை அமைக்க வேண்டும், ஒரு மாற்றத்தை இந்த அடிப்படை அரசியல் மாற்றம் இந்த மண்ணில வந்து எல்லாமே வந்து முற்றுமுழுதாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டோடு கொள்கையோடு தான் இந்த நாம் தமிழர் கட்சி பயணிக்குது. எங்களின் செயற்பாட்டு வரைவே எப்படி இந்த மண்ணில் நாங்கள் ஆட்சி செய்வோம் எப்படிதான் கொடுத்திருக்கோம். நாங்கள் வந்தால் நாங்க வந்து இலவசம் தருவோம், நாங்கள் வந்தால் இவர்களுக்கு வந்து மானியம் தருவோம், இதை தள்ளுபடி செய்வோம், இப்படி எல்லாம் சொல்லலாம். ஒரு 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 அரசு அமைந்தால், நாம் தமிழர் கட்சி அரசு என்பது அமைந்தால் இப்படியெல்லாம் இந்த மண்ணை நாங்கள் மாற்றுவோம் சொல்லிதான் ஒரு வரைவே கொடுத்திருக்கோம். நாங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கல. அப்படிங்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் 234 தொகுதியில எந்த தொகுதியில நின்னாலும் வெல்வார்கள். அப்படிதான் எங்களோட வேலைப்பாடு இருக்கும். நீங்க வந்து அண்ணன் போய் நிக்கிறாரு அந்த இடத்துலதான் அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு நீங்க கன்னியாகுமரி முதல் கொண்டு இன்னைக்கு சென்னை வரை இருக்கக்கூடிய அத்தனை வேட்பாளர், அறிவிக்கப்பட்ட வேட்பாளர், ஒவ்வொரு தொகுதியில் அறிவிக்கப்பட்டவர்கள் கடுமையாக அவர்கள் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி வாய்ப்பை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கெல்லாம் தேர்தல் கூட்டணியே எனக்கு நடக்கல. யார் யார் கூட கூட்டணி, இவர் கூட இருப்பாரா அப்படிங்கிற இன்னும் உறுதி செய்யப்படாத இடத்துல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி களத்துல வேட்பாளரை நிறுத்தி ஒரு தொகுதியிலே வாக்குகளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மக்களிடம் கொண்டு சென்று தன் கருத்துக்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைய வேண்டும், ஏன் இவர்கள் அகற்றப்படும் என்பதை ஒவ்வொரு மட்டி தொட்டியும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்போ வந்த கட்சி வந்து தன்னுடைய தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்த இன்னும் முடியல. அவர்கள் இன்னும் நாங்கள் வந்து தனித்துதான் செயல்படுவோம், இல்ல தனித்துதான் போட்டியிடுவோங்கிற இடத்துல கூட அவங்க நகராம இன்னைக்கு வந்து ஒரு குழப்பம் மனநிலையில் இருக்கும்போது மிக தெளிவாக மக்களோடு மட்டும்தான் கூட்டணி, மக்களை மட்டும்தான் நம்பி கூட்டணி அப்படின்னு சொல்ற ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு. அப்படிங்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இடத்துல போட்டியிட்டாலும் வெல்வார், எந்த இடத்துல போட்டியிட்டாலும் அறுதி பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று நிச்சயமாக வெற்றி பெறுவார் தான் எங்களோட இது. மக்களும் எதிர்பார்க்கிறாங்க. மக்கள் வந்து பல தொகுதிகள் வந்து மக்கள் வந்து இந்த தொகுதியிலான சீமான் அவர்கள் போட்டியிட வேண்டும், ஒரு உதாரணத்துக்கு திருவொற்றியூர்ல திருப்பி போட்டியிட வேண்டும் என்று பல அங்குள்ள மக்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அதை தாண்டி அண்ணனின் இப்ப வசிக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் தொகுதியா இருக்கலாம், சிவகங்கை தொகுதியா இருக்கலாம், சிவகங்கையா காரைக்குடியா அப்படிங்கிற போட்டி இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து அண்ணன் போட்டியிடுவதனால அங்க வேலை அதிகமா இருக்கு, அந்த தொகுதியில மட்டும்தான் முழு கவனம் செலுத்தி வேலை செய்யறாங்க அப்படிலாம் கிடையாது. 234 தொகுதியிலே நாங்கள் முழு கவனம் எடுத்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக அண்ணன் எந்த இடத்துல வேலை செய்யறோம் ஒட்டுமொத்தமாக ஒரு கூடுதல் கவனிப்பு அங்க இருக்கும். கூடுதல் தொகுதி பொறுப்பாளர்களின் வேலை அங்க அதிகமா இருக்குமே தவிர சீமான் அண்ணன் போட்டியிடார் அதனாலதான் அந்த இடத்துல எல்லாம் தூக்கப்பட்டு வேலை எப்போதுமே களம் என்பது நாம் தமிழர் கட்சி 234 தொகுதி சரியாக இருந்து வேலை பார்ப்போம். கண்டிப்பா சார். நீங்க இதற்கு முன்னாடி வந்து குறிப்பிட்டிருந்தீங்க அனைத்து சமுதாய மக்களுக்கும் வந்து வேட்பாளர்களாக வாய்ப்பு நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப உதாரணமாக திமுகவை எடுத்துட்டோம் அப்படின்னா பொது தொகுதியில இப்ப ராசா அவர்களை எடுத்துக்கலாமே. பொது தொகுதியில, அதாவது அவர் வெற்றி பெற்ற தொகுதி பொது தொகுதியான தனி தொகுதிக்கு அவர் மாற்றப்பட்டார். இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து திமுகவோ அதிமுகவோ இந்த மாதிரியான கட்சிகள்ல இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரியான பாகுபாடு இல்லாம அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு நிலையில இந்த மாதிரியான இது கொடுக்கு. குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் இனத்தின பாலினர்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இதற்கு முன்பு வந்து முதல்வரா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்தப்போ அதே தொகுதியில அவர்களை எதிர்த்து அவங்களுக்கு அந்த இடத்துல கொடுத்திருந்தாங்க, தேவி அப்படின்றவர்களுக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோசினி அவர்களுக்கு கொடுத்திருக்கோம். ஆனா இந்த பிரச்சனைகள் இதை எல்லாமே உள்ளடக்கி திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இல்ல மற்ற பிற கட்சிகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்களே. இதை நீங்க எப்படி அணுகுறீங்க?
இல்ல அது வந்து ஒரு அற்ப அரசியலுக்காக அவர்கள் விமர்சனம் பண்றாங்க. ஏன்னா ஏன் சொல்றேன்னா, இத்தனை ஆண்டுகளாக நான் என்ன சொல்றேன், இத்தனை ஆண்டுகளாக நீங்க பதவி சுகத்தை அனுபவித்து அனுபவித்து இங்க மண்ணில் கொள்ளையடித்து இங்க இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் சுரண்டி தின்னு கொழுத்து தானே இருக்கீங்க. நீங்க எங்க நின்னாலும் ஜெயிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப உங்களிடம் அதிகார பலம் இருக்கு, பண பலம் இருக்கு. நீங்கள் யாரை நிறுத்தினாலும் வெல்லக்கூடிய இடத்துல இருக்குன்னு சொல்லக்கூடிய உங்களாலேயே இன்னைக்கு பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடே கொடுக்க முடியலையே. நீங்க எப்படி போய் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கும் இந்த இந்த மண்ணில் விளிம்பு நிலையில் இருக்க மக்களுக்கும் நீங்கள் எப்படி கொடுக்க போறீங்க? உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆர் ராசா அவர்களே பொது தொகுதியில் என்ன நிறுத்த முடியல. அதுக்கே இன்னும் உங்களுக்கு வந்து தெம்பும் திராணியும் ஒரு அருகதையும் இல்லாம இடத்துலதான் இன்னைக்கு திமுக இருக்கு. இன்னைக்கு பெரிய அளவுல மகளிர் மாநாடு நடத்துறேங்கிறீங்க. பெண்கள்லாம் உங்க பக்கம் தான் சொல்றேன். பெண்கள்லாம் தான் உங்களுக்கு வாக்கு போட்டுருவாங்கல்ல. 1000 ரூபாய் நீங்கள் வாக்குக்கு காசு கொடுத்துட்டீங்க. பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. வேலை வாய்ப்புல வந்து இன்னைக்கு இந்தியாவிலே வந்து அதிகமாக பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு தமிழ்நாடு உயர்ந்திருக்கு நீங்க சொல்றீங்க. வெக்கமே இல்லாம சாராயத்தினால இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து வேலைக்கு போக முடியாது, குடிகாரனாக்கி கஞ்சா போன்ற போதை வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து 14 வயசு பையன் 12 வயசு பையன் இன்னைக்கு சிறுவர்கள் இன்னைக்கு வந்து கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையா இருக்கான். இதெல்லாம் வைத்துக் கொண்டு செய்ய முடியாத துப்புற்ற இந்த அரசு தான் எங்களை பார்த்து இன்னைக்கு வந்து ஜெயிக்கவா போறாங்க, ஜெயிக்கவே போக மாட்டாங்க, அதனால அவங்க வேட்பாளர் நிறுத்தி என்ன பிரயோஜனம். இந்த செயலை நீ ஜெயிக்கக்கூடியது தானே, நீ யாரை நேரத்தினாலும் ஜெயிக்கக்கூடியங்கிற போது உன்னால ஏன் செய்ய முடியாதத? அப்போ உனக்கு அந்த நோக்கம் இல்லைல்ல. இந்த 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 இடத்தில் பெண்களை நீ சமமாக நீ பார்க்கவில்லை. நீ பெரியார பேசுற, பெரியார் தான் எல்லாம் சொன்னாங்க, சமத்துவத்தை பேசுற, சனாதானத்தை எதிர்த்தாருங்கிற, உன்னால எந்த இடத்துலயுமே பெண்களுக்கான ஒரு சமநிலையை கொடுக்க முடியலையே, அவங்களுக்கான சம உரிமையை கொடுக்க முடியலையே. அப்புறம் நீங்க பேசி என்ன பிரயோஜனம்? எங்களை நீங்க ஏமாத்து மக்கள் உற்று கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த கட்சி நாம் தமிழர் கட்சி இத்தனை ஆண்டுகளாக என்னென்ன இந்த மண்ணில் மாற்றத்தை செய்து கொண்டிருக்கு. அரசியல் அதிகாரமே இன்னும் பெறாமல் இன்னைக்கு வந்து ஆட்சியர்கள் போய் இருக்காம ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இருக்காத ஒரு கட்சி எத்தனை சாதனைகள் செஞ்சிருக்கு. இதுதான் மாற்று, இதுதான் புரட்சி. நீ பெரியார் சொன்னதை புரட்சின்னு இன்னும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்க. வெக்கமா இல்லையா? இதை பேசுவதற்கு இந்த கட்சிகளுக்கு அருகதை இருக்கா? கண்டிப்பா சார், நீங்க இவ்வளவு விமர்சனத்தை முன்வைக்கீங்க. அதாவது திருநங்கை சமூகத்தை வந்து ஆதரித்ததுனால இப்போ வந்திருக்கக்கூடிய, அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் பாத்தீங்க அப்படின்னா ரோசினி அப்படின்றவர்களை வந்து மறைமுகமாவும் சரி நேரடியாகவும் சரி பல விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்களே. அந்த கட்சியுடைய தலைவர் இதெல்லாம் வந்து கவனிக்க மாட்டாரா? இதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து பதில் சொல்ல மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதே சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் அந்த கட்சியில அவர் தலைவருக்கே ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு. அவரே வெளியில வந்து மயக்கி பிடிச்சி அவர் பிரச்சனையே தீர்க்க முடியல. அவங்க கட்சியில ஏறுற ஒருத்தனை மரத்துல ஏறுறவனையும் போஸ்ட்ல ஏறுறவனையுமே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் இதெல்லாம் போய் பாப்பாராங்க? அந்த கட்சியாவா இருக்கு. அது வந்து ஒரு ரசிகர் மன்ற கூட்டங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு ஒரு வேட்பாளருக்கு ஒரு படிவம் கொடுக்குறாங்க, நிக்கிறதுக்கான படிவம். அதை போய் வாங்குறதுக்கு அந்த ஒட்டுமொத்த தெருவுல இருக்கக்கூடிய அந்த பணியை சுற்றி இருக்கக்கூடிய மக்களே ரொம்ப என்ன சொல்றது, அவங்க வந்து மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ளாக்கி இருக்காங்க. அவங்க வீட்டுல இருந்து அவனால வெளியில வர முடியல. அவங்க வீட்டுல உள்ளவங்களே நீ எப்படி கார் எடுத்துட்டு உன் வீட்டுக்கு போறோம்னு கேள்வி கேட்கறான். இந்த அடிப்படை அறிவே இல்லாத அந்த கூட்டத்துக்கு நீங்க என்ன பேசுவீங்க? அந்த கூட்டத்துக்கு என்ன தெரியும்? மூன்றாம் பாலினத்தை பத்தி என்ன தெரியும்? இவர்களுக்கு என்ன விவாதம் பண்றதுக்கு என்ன அருகதை இருக்கு? நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான் அவங்களோட புரிதல், அவங்களோட அறிவு, அவ்வளவுதான். நீ ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் பேசிக்கிட்டு இருக்காருங்க. பொதுச் செயலாளர் பேசிக்கிட்டு இருக்காரு, பின்னாடி உட்கார்ந்து 100 பேர் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த அந்த அவரோட பேச்ச கேட்க வந்திருக்கானா விசில் அடிச்சுட்டு இருக்காரு? அவங்களோட வேலையா விசில் ஊதுறது தானே. கண்டிப்பா சார், நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ களத்துல கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் களத்துல இருக்கக்கூடிய நிலையில பாத்தீங்க அப்படின்னா 4 முனை போட்டியில வந்து அதிமுகவுக்கும் திமுகவிற்கும் போட்டி, இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கும் போட்டி அப்படின்னு எதன் அடிப்படையில தான் சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது 2 தாங்க. இங்க வந்து திராவிடம், தமிழ் தேசியம், இது 2க்கு தான் இங்க போட்டி. மித்தவர் எல்லாமே நான் திருப்பி சொல்றேன். இந்த தேர்தலோட நம்ம 2 பேரும் இப்ப பேசிட்டு இருக்கோம். 2026 மே மாசத்துக்கு அப்புறம் நம்ம இதே இடத்துல இதே கேள்வி நீங்க கேளுங்க, விஜய் அவர்கள் கட்சி இருக்கா இல்லையான்னு பாருங்க.
கரைந்து விடுவாருங்க. இன்னைக்கு தேர்தல் இவ்வளவு உச்சத்துல இருக்கும் போதே அவர்களால வந்து நிலைத்து நின்று ஒரு மக்கள் பிரச்சனை எடுத்து பேச முடியல, மக்களிடம் நேரடியாக சென்று பேச முடியல, என்ன கொள்கைன்னு சொல்ல முடியல, என்ன கருத்துக்கள் சொல்ல முடியல, நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் மாற்றுவேன்னு சொல்ல முடியல, இங்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேச முடியல. எப்படி நீங்க வந்து மக்கள் அவருடைய வாக்கு போடுவாங்க, அவரை வெல்ல வைப்பாங்க, நீங்க எப்படி நினைக்கிறீங்க? உலகத்திலே ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்குன்னா தன்னை பேட்டி எடுக்க போனவர்களை அந்த பேட்டி வெளிவராம அவர்கள் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் அங்க போனேன், காபி சாப்பிட்டேன், டீ சாப்பிட்டேன், அவர் அப்படி பார்த்தாரு, அவர் உண்மையிலே பேசுறாரு, அவருக்கு நல்லா பேச தெரியுது, அம்மா அப்படின்னு வாயை திறந்து பேசுறாரு, நான் கூட ஊமன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், உண்மையிலே அவர் வாயை திறந்து பேசுறாரு அப்படிங்கிற அளவுக்கு இவங்க வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இப்பேற்பட்ட தலைவனை அந்த தமிழ்நாடு வேண்டி விரும்பி அவர் வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சார். இவ்வளவு விஷயங்கள் களத்துல இருக்கக்கூடிய நிலையில பாத்தீங்க அப்படின்னா 234 தொகுதிகளையும் விஜய் அவர்கள் வேட்பாளர்களை நியமிப்பதற்காக தயாராகி விட்டார் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வருதே. இதை பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு என்ன தோணுகிறது? இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு ஜனநாயக இதுல அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கட்சியில வேட்பாளர் போடட்டும், அதெல்லாம் மாற்றுது. ஆனா மனசாட்சியே இல்லாம அந்த ஊடகங்கள் வந்து 45% அவர் வாக்கு வங்கி வச்சிருக்கான்னு சொல்றதெல்லாம் எந்த அடிப்படையில இதை வந்து இது ஒரு விஷயம்னு சொல்லி எடுத்து பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. ஒருத்தர் 20%, ஒருத்தர் 40%, ஒருத்தர் 50%, எல்லாத்தையும் வச்சுக்கங்க, நீங்களே வச்சுக்கங்க. எல்லாரும் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே விஜய்னே வச்சுக்கங்க. எல்லாருமே இப்ப விஜய், நீ போட்டியே போட வேண்டாங்கிற, நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? மக்கள் பிரச்சனைக்காக எதுக்கு இத்தனை கட்சிகள் இருக்கு? இத்தனை ஆண்டுகள் உயிரை கொடுத்து பல வழக்குகளை வாங்கி ஒரு அரசியல் கட்சி பல இடத்தில் போராட்டங்களை பங்கு பெற்று சிறைக்கு சென்று மக்களுக்காக மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து நின்று அவர்கள் பிரச்சனையை தீர்த்து இத்தனை ஆண்டுகள் வழக்கு வாங்கி நின்ன கட்சியெல்லாம் பார்த்தா ஏளனமா இருக்கா? அப்ப நீங்க ஒரு படத்துல பஞ்சு டைலாக் பேசி நடிச்சு நீங்க வந்தோட மக்கள் உடனே நீங்க தான் ஆட்சி செய்ய போறீங்க. வேட்பாளர் யாருன்னே தெரியல. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் வேட்பாளர்? மாவட்ட செயலாளரா? அவன் இதுக்கு முன்னாடி என்னங்க பண்ணிட்டு இருந்தான்? உன் பதாய்க்கு பால் ஊத்திக்கிட்டு இருந்தான். அவன் மக்கள் பிரச்சனையை தீர்க்க போறானா? முதல் நாள் முதல் ஷோக்கு 200 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வித்துவான் அவன். அங்க சாதாரண ஆட்டோ ஓட்டுறவன்ல இருந்து, ஒரு பால் பாக்கெட் போட்டுட்டு இருந்தது, பேப்பர் போட்டுட்டு இருந்தது, கூலி தொழிலாட்டு இருந்து அவன் காசு புடுங்கி அவன் கிட்ட முதல் ஷோக்கு 2000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த அயோக்கிய பயலுக மாவட்ட செயலாளர் இருந்து அவன் அந்த மண்ணுல வந்து ஒரு மாற்றத்தை தந்துட போறானா? நீங்க சொல்லுங்க பாப்போம். ஊழல் இல்லாத கட்சியா? 1.5 லட்சம் ரூபாய் காசை கட்ட முடியலங்க. தான் வாங்கின ரோல்ஸ் ராய் காருக்கு 1.5 லட்சம் ரூபாய் காசை கட்ட முடியல. அந்த காசை கட்ட முடியலங்கிறக்கா வழக்கு போடுறாரு. தீர்ப்பு வந்துருச்சு, நீ பண்ணது குற்றம்னு சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு. இது ஊழல் இல்லையா? வருமானத்தை மறைத்தது ஊழல் இல்லையா? நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க அவர் போட்டியாப்ப சொல்லுங்க. அவருக்கும் எங்களுக்கும் போட்டியா? உயிரை கொடுத்து களத்துல நிக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. பல வழக்குகளை சந்திச்சு, பல போராட்டங்களை செஞ்சு இன்னைக்கு வந்து தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை இன்று வரை பேசிக் கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. தமிழக மக்களுக்காக, தமிழர்களுக்காக ஒரு நாளும் குரல் கொடுத்து கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. இது மறுக்க முடியுமா? காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, எத்தனை இங்கு நடக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே, கச்சத்தீவு பிரச்சனை, 8 வழிச்சாலை, எந்த போராட்டத்துல நாம் தமிழர் கட்சி முன்னா நிக்கல? சிஐஏ, என்ஐஏ போராட்டங்கள், எத்தனை வழக்குகள், இதெல்லாம் தாண்டி நீங்க கூசாம சொல்றீங்க நீங்க நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்காக்கும் போட்டி. திராவிடத்தை வீழ்த்துவது மட்டும்தாங்க எங்களோட குறிக்கோள். கண்டிப்பா சார். நீங்க தொடர்ந்து அதாவது நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் தான் 2026 போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த களமானது எந்த அளவுக்கு செதுக்கப்பட்டிருக்கு 2026 அரசியல் தேர்தலுக்காக? இல்ல நான் வெளிப்படையா கேட்கிறேன். நான் 2 கட்சியும் கேட்கிறேன். திராவிடம் பேசக்கூடிய திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், நீங்க மாற்றாக நீங்க என்ன இந்த மண்ணில விதைக்க போறீங்கன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இத்தனை ஆண்டுகள் நீங்க இந்த மண்ணை ஆண்டுட்டீங்கல்ல, நீங்களே திருப்பி இதே பல்லவியே நீங்க பாடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, நான் இந்த ஏழைகளை ஒழிப்பேன். ஏன்டா 70 வருஷமா நீ தான்டா இங்க புடுங்கிட்டு இருந்தீங்க.
நீங்க அப்பெல்லாம் ஏழையை ஒழிக்கலையா? ஒவ்வொருத்தரையும் நீங்க மாத்தி மாத்தி வந்து ஏழைகளை ஒழிக்க போறீங்களா? ஏழைகளுக்கான அரசா? இந்த மண்ணுல வந்து ஒட்டுமொத்தமா நான் மாற்றுக்கு இனிமே நல்லாட்சி கொடுப்பேன். அப்ப இது வரைக்கும் நீ கொடுக்கல, உங்க அப்பா கொடுக்கல, உங்க அம்மா கொடுக்கல, உன் தாத்தன் கொடுக்கல, ஒத்துக்கிற அப்படித்தானே? அப்ப நீ வந்து நீ கிழிக்கவே இல்லை. அப்ப நீ என்னது இந்த மாற்ற நீ வந்து நிப்ப 2024 நீ என்ன சரி ஓகே விஜய் நீ என்னத்த மாற்ற நீ வந்து நீ சொல்லு. தமிழ் தேசியம் பேசுறோம், நாங்க சொல்றோம் இந்த மண்ணை தமிழர்கள் தான் ஆள வேண்டும். ஆளணுமா வேணாமா? உன் கருத்து என்ன? திராவிடம் இந்த மண்ணில் தீங்கை செய்தது, 2009 இனப்படுகொலைக்கு துணை நின்றது, எங்கள் கருத்து. ஆமா இல்லையா? நீ சொல்லு. ஜெயலலிதா அவர்கள் ஊழல் செய்தார், ஆம். நீ சொல்லு, ஊழல் செய்தாரா இல்லையா? சொல்லுங்க. கலைஞர் அவர்கள் பண்ணது மிகப்பெரிய ஊழல். அந்த கட்சியில் பொன்முடி அவர்கள் ஊழல் செய்தார், எல்லா அமைச்சரும் ஊழல் செய்தார். பேசு. அதுக்கு மாற்றா நீ என்ன எடுத்து வைக்க போற? இந்த மண்ணில் போகக்கூடிய வளங்கள் எல்லாம் சுரண்டி கொடுக்கிறாங்களே, அதுல உன் நிலைப்பாடு என்ன? காவிரி சிக்கலில் உன் நிலைப்பாடு என்ன? அப்ப இதெல்லாம் இல்லாமல் நீ ஒரு அரசியல் செய்து கொண்டு வந்து நீ ஒரு மாற்றம் எப்படி சொல்ல முடியும்? நாம் தமிழ்ச்சி மிக தெளிவா சொல்கிறது, இந்த மண்ணில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்குமான தூய குடிநீரை கொடுப்போம் இலவசமாக, கல்வி இலவசமாக கொடுப்போம், மருத்துவத்தை இலவசமாக கொடுப்போம், உலக தரத்துக்கு நாங்கள் இலவசமா கொடுப்போம். அதற்கான செயற்பாட்டு வரைவை நாங்க கொடுக்குறோம். ஜஸ்ட் லைக் தான் நாங்க பேசிட்டு போல. அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான தீர்வு என்ன, அதை நாங்கள் எப்படி செயல்படுத்த போகிறோம் என்ற வரைவோட கொடுக்குறோம். இதுதான் இந்த நாடை பாரு, இந்த நாடு வந்து எப்படி முன்னேறி இருக்கு, இந்த டெக்னாலஜி அது யூஸ் பண்ணிருக்கு, அதனால் தண்ணீரை உடைஞ்சிருக்கு, இங்கு உள்ள மக்களுக்கான எல்லா தேவையும் வேலை வாய்ப்பும் இதனால் கொடுக்க முடியும். இங்கு உள்ள வளங்களை காப்பதற்காக இங்கு உள்ள இந்த வளங்களை வைத்தே இந்த தொழிற்சாலைகளை உருவாக்குவதும், இந்த வளத்தை மலனாக்காமல் இந்த வளங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டு நாங்கள் இங்கு தொழிற்சாலைகளை உருவாக்கி மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறோம். படித்தவர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்குறோம். இதெல்லாம் இதுதான் ஒரு மாற்று. 500 கோடியை விட்டுட்டு வந்துட்டு நான் தேர்தல் இதுக்கு வந்திருக்கேங்கிறது மாற்றா? இது மாற்றா? நீங்க சொல்லுங்க. 500 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நான் இங்க வந்தேன்னு சொல்றது மாற்றா? நீ 500 கோடி சம்பாதிக்கும் போது சினிமா தொழில்களில் இருக்கக்கூடிய ஏழைகளை, கஷ்டப்படுவர்களுக்கு நீ என்ன உதவி செஞ்ச? வெளியில வந்து சொல்லு, அதனால சொல்லு. அங்கே உன்னால முடிக்க முடியாது, அங்க இருக்கக்கூடிய ஊழல் முடிக்க முடியாது, அங்க இருக்க தயாரிப்பாளர் சிக்கலை நீ என்னைக்கா தீர்த்திருக்கியா? உன் இண்டஸ்ட்ரி நீ இத்தனை ஆண்டுகளாக கோல் வச்சு உனக்கு காசு கொடுத்த, உன்னை வளர்த்து விட்ட அந்த இண்டஸ்ட்ரிக்கே நீ உண்மையா இல்லையே. அவர்களுக்கான மாற்றத்தை நீ செய்து விட்டு நீ சொல்லியிருக்கணும். இதே விஜயகாந்த் சொல்லலாம், அங்க இருக்கக்கூடிய கடன்களை அடிச்சால் அங்க இருக்கிற ஏழைகளை வந்து எல்லோருக்கும் இலவசமா கதவே திறக்க மாட்டேங்கியா? பனையூர் கதவே. அந்த மனிதன் சாகும் வரை வந்து எல்லாத்துக்கும் உணவளித்தார், இலவசமாக உணவளித்தார். நீ என்ன பண்ணிருக்க? நீ வந்து இந்த மக்களுக்காக நல்லது செஞ்சிட போறியா? 47 பேர் துடிக்க செத்து போகும்போது ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு நீ ஒரு மாற்றாக வந்து பேசி கொண்டு இருக்கிற. அதனால எங்களுக்கு விஜய் ஒரு பொருட்டே இல்லைங்க. இனி அவரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரியா? இந்த மண்ணில் இந்த திராவிட கட்சிகள் என்னென்ன தீமைகளை செய்து கொண்டிருக்கு, அதுக்கு மாற்றாக தமிழ் தேசியம் ஒன்றுதான் தீர்வு என்று நாம் தமிழ் கட்சி களத்தில் நிற்குது. கண்டிப்பா சார், நீங்க சொல்றத பார்க்கும்போது இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாட்டிற்கு பின்பு இந்த அரசியல் களமானது வெகுண்டு எழுந்து சூடுபிடிக்கும் அப்படின்றது இப்ப இருந்தே நமக்கு தெரிகிறது. இதோடைய விளைவு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்புதான் தெரியும். நம்ம கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் தொடர்பாக பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி.